இரண்டு உயிரை பிடித்தடைக்க வேண்டும். வேண்டும் வேண்டும் வேண்டும். ஆமா, இரண்டு உயிரை பிடித்தடைக்க வேண்டும். சிமிழுக்களை போட்டு அடைச்சி வைக்க வேண்டாம். அப்படியானால் சரி, இரண்டு உயிராகப்பட்டது எப்பேற்பட்ட உயிராக இருக்க வேண்டும்? எப்பேற்பட்ட உயிரை பிடிச்சு அடைக்க வேண்டும்? சின்னஞ்சிறிய சிமிழுக்குள்ள இரண்டு உயிரை பிடித்தடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆமோ அம்மா சித்தரும்ப தான் பிடித்தா சிமிழுக்குள்ள போட்டடைத்தா. சிமிழுக்குள்ள போட்டடைத்தா. சித்தரும்ப தான் பிடித்தா சிமிழுக்குள்ளே போட்டடைத்தா. தான் பிடித்தா சிமிழுக்குள்ள போட்டடைத்தான். அம்மையான பார்வதியால் ஆதிபரா சக்தி அம்மா. அம்மை உம்மை பார்வதியா ஆதிபராசக்தி அம்மா. பகவானுக்கு தெரியாம பதுக்கி வைத்தா பார்வதியா. பகவானுக்கு தெரியாம பதுக்கி வச்சா பார்வதியா. ஆண்டவனுக்கு தெரியாம ஆதிபரா சக்தி அம்மா. ஆண்டவனுக்கு தெரியாம ஆதிபராசக்தி அம்மா. அம்மையான பார்வதியால் ஆதிபரா சக்தி அம்மா. அம்மையான பார்வதியா ஆதிபராசக்தி அம்மா. முந்திக்கர பட்டதில பட்டதில பட்டதிலே முந்திக்கர பட்டதில பட்டதில அவ முடிந்து வைத்தா பார்வதியா. பார்வதியா அவ முடிந்து வைத்தா பார்வதியா. பார்வதியா குண்டிகர பட்டதில 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 பார்வதியா பார்வதியா முடிந்து வைத்தால் பார்வதியா. பார்வதியா ஆண்டவன் பகவானுடைய படியிழப்பை ஆமா பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பார்வதிக்கு ஒரே ஆசை. என்ன ஆசை? பகவானை எப்படியாவது பரிசோதனை பார்க்கணும். ஆண்டவன் சிவபெருமான் இன்னைக்கு எப்படி படியிழக்காருன்னு பார்த்துருவான். படியளக்க போறேன்னு போறாரு வாராரு போறாரு வாராரு. அதானே உண்மையிலே படி அளக்காரா பார்த்துருமா? இல்ல நம்மகிட்ட வந்து அளக்காரா? பகவானுடைய படியிழப்ப நம்ம சோதிக்கணும். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு அவரா நம்மளான்னு பார்க்கணும். ஆண்டவன் பகவானுடைய படியிழப்ப ஆமா பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி என்பதாக சொல்லி அம்மா பார்வதாதேவியானவள் இரண்டு எறும்பை பிடித்து ஆமா சித்தருமை பிடித்து சிமுலுக்குள்ள போட்டடைத்து ஆமா கட்டியிருக்கக்கூடிய சேலை முந்திக்கிற பட்டிலே முடிந்து வைத்துக் கொண்டாள். அப்பா அப்படி முடிந்து வைத்தவுடனே எனக்கு தெரியுமா எப்படி 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 ஏம்மா சத்தம் விடாது அம்மா. ஆமா சத்தமா கேட்கம்மா. அமைதியா உட்காந்துருங்க. ஆமா அப்படியே மோட்ரு போடுவேன். மோட்ரு ஹலோ மோட்ரு ஆமா அப்படியே பகவானுடைய படியிழப்ப நாம பரிசோதிக்கணும்னு சொல்லி ஆமா என்ன பண்றா பாருங்க. எப்படி எப்படி முந்தானையிலே இரண்டு எருமை பிடித்து முடிந்து முடிஞ்சு அந்த சிவனுக்குள்ள போட்டு அடைத்து ஆமா கட்டியிருக்கக்கூடிய சேலை முந்தியில முடிந்து வைத்துக் கொண்டாள். அப்பா அப்படி முடிந்து வைத்துக் கொண்ட அம்மா பார்வதாதேவி ஆமா அம்மா எங்கே வந்து அமர்ந்திருக்கா பாருங்கண்ணா. அம்மா எப்படி இருக்க? அம்மா வடக்கு கோட்டை வாசலில் அமர்ந்திருக்கா பார்வதியா. ஆண்டவனை எதிர்பார்த்து ஆதிவரா சக்தி அம்மா பகவானை எதிர்பார்த்து பார்வதியா பகவானை எதிர்பார்த்து பார்வதியா ஆண்டவனை எதிர்பார்த்து ஆதிசக்தி அம்மா காத்திருந்தா. வடக்கு கோட்டை வாசலில கோட்டை வாசலில பார்வதியா வாசலில பார்வதாதேவி அம்மா கோட்டை வாசலிலே காத்து கொண்டிருக்கிறார். பகவான் எப்போ வருவார்னு பார்த்துட்டே இருக்கிறார். பார்வதாதேவி ஆண்டவன் சிவபெருமானை எதிர்பார்த்து ஆமா அந்த வடக்கு கோட்டை வாசலிலே ஆமா அம்மா எப்படி இருக்காங்க தெரியுமா? அம்மா எப்படி இருக்கா பாருங்க. தினம் பகவான் படியிலக்க போயிட்டு வரும்போது இந்த பார்வதி என்ன செய்வா? அம்மா வடக்கு கோட்டை வாசலில ஆமா அப்படியே பாருங்க. சரி
சீவி தலை முடித்து செந்தூருக்கு பொட்டு வைத்து அழகாக பொட்டு வச்சு அள்ளி தலை முடித்து அழகாக பொட்டு வைத்து அழகாக பொட்டு வைத்து வடக்கு கோட்டை வாசல்ல பகவானை எதிர்பார்த்து வழி மேலே விழி வைத்து காத்து கொண்டிருப்பா பார்வதி. ஆமா, ஆனா அன்னைக்கு அப்படியா இருக்கிறாங்க? அன்னைக்கு எப்படி இருக்கா பார்வதி? பகவானுடைய படியிழப்பை பரிசோதிக்க வேண்டும், எப்படியாவது பரிசோதனை பார்க்க வேண்டும். ஆண்டவன் சிவபெருமானுடைய படியிழப்பை ஆமா நாம் சோதித்து பார்க்க வேண்டும். எப்படியாவது அவனுக்கு சண்டை இழுக்கணும். அப்படி என்ற அம்மா பார்வதா தேவி அம்மா ஆமா ஆமா அம்மா என்ன செய்யறா பாருங்க. எப்படி அப்படி அம்மா எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுவாளா அம்மா பார்வதியா எண்ணாத எண்ணமெல்லாம் பார்வதியா அம்மையான பார்வதியா ஆண்டவனை எதிர்பார்த்த பார்வதியா பார்வதியா எனக்கு கோட்டை வாசலியா விலகி பார்வதியா பார்வதியா விலகி பார்வதியா நீட்டினக்கால் மடக்கலையே அவந்த கூந்த முடியலையே நீட்டினக்கால் மடக்கலையே அவந்த கூந்தல் முடியலையே கண்ணீரும் கவலையுமா கட்டழகி பார்வதியா பகவனத்தான் எதிர்பார்த்து அந்த பார்வதிய காத்திருந்தா பார்வதிய காத்திருந்தா ஆண்டவன் சிவபெருமானை எதிர்பார்த்து அம்மா பார்வதியை காத்து கொண்டிருக்கிறாள். பரமசிவம் எப்போ வருவாருன்னு பார்த்துட்டே இருக்கா பார்வதி. ஆதிபராசக்தி அம்மை உமையவள் பார்வதா தேவியாகப்பட்டவள். ஆமா ஆமா அம்மா வடக்கு கோட்டை வாசலில ஆமா ஆயிரங்கால் மண்டபத்தில இப்போ ஆயிரங்கால் மண்டபத்திலே அம்மா பார்வதி அந்த வடக்கு கோட்டை வாசலிலே காத்திருக்கிறாள். என் வழிவழகி பார்த்துட்டே இருக்கிறார். சரி, ஈசனாகப்பட்ட சிவபெருமானை எதிர்பார்த்து அம்மா பார்வதி எப்படி காத்திருக்கா பாருங்க. பார்வதி எப்படி இருக்கிறா? பகவான் வரக்கூடிய திசையை நோக்கி கால் நீட்டி அமர்ந்திருக்கிறாள். ஒரு காலை நீட்டி அமர்ந்து கொண்டு இருக்கிறா பார்வதி. அப்படி இருக்கலாமா? அப்படி இருக்கவே கூடாது. ஒரு வீட்டுல தாய்மார்கள் நல்லா கவனமா கேளுங்கம்மா. கட்டின கணவன் இருக்கக்கூடிய திசையை நோக்கி கால் நீட்டி உட்காரக்கூடாதான். காது வலிச்சா நாங்க காலை நீட்டத்தானையா செய்யணும். கால் வலிச்சா நீட்டலாம். புருஷன் இருக்கக்கூடிய திசையை நோக்கி கால் நீட்டக்கூடாது. ஏன் காலை நீட்டக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்க நீட்டிடுங்க. அதாவது எதுக்காக கால் நீட்டக்கூடாது? கணவன் இருக்கக்கூடிய திசை நோக்கி கால் நீட்டினோம்னா ஆமா அவளுக்கு ஒரு மரியாதை குறைச்ச. மரியாதை குறைச்சலா இருக்குமா. அம்மையாகப்பட்ட இந்த பார்வதா தேவி அம்மா ஆமா ஆமா அம்மா ஆதிபரா சக்தி அம்மா பார்வதி. ஆமா என்னாச்சு? என்ன நடக்கு? தாயாகப்பட்ட இந்த பார்வதா தேவியானவள் ஆமா ஆமா அம்மா என்ன பண்றா? அம்மா அம்மா பார்வதி என்ன பண்றா? பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி வடக்கு கொட்ட வாசலை எப்படி இருக்கிறா? அவ வழி மேல விழிய வைத்து வரிசையோடு காத்திருக்கா. ஆண்டவனை எதிர்பார்த்து ஆதிபரா சக்தி அம்மா நீட்டின கால மடக்காமல் அவிந்த குந்தலோ முடியாமல் அம்மையான
பகவானை எதிர்பார்த்து அந்த வடக்கு கோட்டை வாசல்ல காத்திருக்கிறாள். என் வடிவலை இருக்கிறான். ஆண்டவன் சிவபெருமான் எப்பத்தா வருவார் என்று சொல்லி ஆமா கோட்டை வாசல்ல அம்மா காத்து கொண்டிருக்கிறாள். அதான் நல்ல மனைவிக்கு அடையாளம். அப்படி காத்து கொண்டிருக்கும் போது பணியிழந்த சிவபெருமானை எதிர்பார்த்து ஆதிபராசக்தி அம்மை உமையவள் பார்வதா தேவி அம்மா ஆமா அப்படி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் போதா ஆமா ஆண்டவன் சிவபெருமான் என்ன ஆச்சு? ஈரேழு உலகம் எல்லாம் படி இழந்து விட்டு வருகிறார். இப்பதான் பரமசிவம் வாரார். எப்ப ஏற்பட்ட நேரம் பாருங்க. எப்படி மூஞ்சி கருக்களில சாம வேளையில ஆமா அந்தி கருக்களில அந்த சாயங்கால வேளையில ஆண்டவன் பகவான் எதிர்பார்த்து அம்மா கோட்டை வாசல காத்து கொண்டிருக்கும் போது படியளந்த பகவான் அந்த கைலாச பருவத்தில் வடக்கு கோட்டை வாசலில் ஆதிபராசக்தி பகவான் சிவபெருமான் வடக்கு கோட்டை வாசலில் வாராரே சிவபெருமான் சாயங்கால வேளையில ஒரு வேளையில அம்மையான பார்வதியா கோட்டையிலே அமர்ந்தே பார்வதாதேவி அம்மா அமர்ந்திருக்காங்க. பகவான் எப்போ வருவார்னு பார்த்துட்டே இருக்கா பார்வதி. அதான பெண்ணுக்கு அழகு, அதான உண்மையான அழகு. ஒரு வீட்டம்மா வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காருன்னா அவர் எப்போ வருவார்னு எதிர்பார்த்து ஆமா தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு சிரிச்ச முகமா காத்துட்டு இருக்கணும். உண்மையிலேயே அப்படிதான் இருக்கணும் தாய்மார்கள். நம்ம வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிருக்காங்களா ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா காத்து இருக்கணும். அதான் நல்ல மனைவிக்கு அடையாளம். ஆனா அம்மா பார்வதி அன்றைய தினத்துல எப்படி இருக்கா பாருங்க. பார்வதி எப்படி இருக்கிறா பாருங்க. மௌனமா இருக்கிறாள். பார்வதி கம்முன்னு இருக்கா. வாய் திறந்து பேசவில்லை. ஏன் என்று பேசவில்லை. மௌனமா இருக்கிறாள் மாயசக்தி பார்வதி. மாயசக்தி பார்வதி கம்முன்னு இருக்கா. என் அம்மையாகப்பட்ட பார்வதா தேவியாகப்பட்டவள் அப்படி இருந்தவனே ஆமா பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமா. என் படியளக்கும் பரமசிவம் பார்த்தாரு. ஏ அம்மா ஏ தங்கம் என்னம்மா அப்படி கொட்டாய் விடுதியா? முத ஆளா வந்து உட்காந்துட்டு இப்படி கொட்டாய் விடுதியில கொட்டாய் வந்து பிறத்தால போயிடணும். ஐயா சரி கொட்டாய் எங்க வராது. ஆமா பில்லு பாட்டு பார்க்கும்போது கொட்டாய் வரக்கூடாது. ஐயா சரி அதான் பாருங்க பஸ்ல போகும்போது டிரைவர் சீட்டுக்கு ஏத்தால உட்காந்து கொட்டாய் விடக்கூடாது. அப்படியா? பில்லு பாட்டு பார்க்கும்போது முத வரிசையில உட்காந்து கொட்டாய் விடக்கூடாது. அடே அப்பா எங்களுக்கு தூக்கம் வந்துடும். அப்படியா? அதனால என்னாச்சு பாருங்க. எப்படி ஆண்டவன் பகவான் சிவபெருமான் பார்வதா தேவியை பார்த்து கேட்கிறார். என்னையா கேட்கிறார்? ஏ அம்மா பார்வதி ஆமா ஏன் இப்படி மௌனமா இருந்து கொண்டிருக்கிறாய்? பார்வதி கம்முன்னு இருக்கா. எம்மா பார்வதி ஏன் இப்படி நீ மௌனமா இருந்து கொண்டிருக்கிறாய்? ஆமா அம்மா உனக்கு என்னமாச்சு? உனக்கு என்னம்மா பிரச்சனை? நீ மௌனமாக இருப்பதென்ன? மௌனமாக இருப்பதென்ன? இருப்பதென்ன மாய சக்தி சொல்லிடமா. மாய சக்தி சொல்லிடமா.
அதாவது ஆ, நீ ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டியம்மா. பார்வதி கம்முன்னு இருக்கா. ஏன் இப்படி மௌனமா இருந்து இருக்கிறாய் பார்வதி? பொதுவாகவே தாய்மார்கள் வீட்டில் இருக்கும்போது சிரிச்ச முகமா இருக்கணும். ஆமா. நல்லா கேளுங்க எல்லாரும். ஒரு வீட்டில் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் ஆமா தாய்மார்கள் வெள்ளி செவ்வாய்க்கு வீடிவாசல தூத்து தொளிச்சு கோலத்தை போட்டு சரி கருக்கல் நேரத்துல வாசல்ல இருக்கும்போது சிரிச்ச முகமா இருக்கணும். ஓஹோ. அப்பதான் சீதேவி தேடி உங்க வீட்டுக்கு வருவா. ஆமா நல்லது தானே. சிரிச்ச முகமா தான் ஸ்ரீதேவி வருவா. அப்பதான் சீதேவி வீட்டுக்கு வருவா. கண்டிப்பா. இப்ப நானா ஊரா சொல்லிக்கிட்டு வாரேன். சரி. என் வீட்டுக்காரெல்லாம் சிரிச்சு 18 வருஷம் ஆச்சு. 18 வருஷம் ஆச்சு சிரிச்சு. அப்படியா? குடும்பம் பாவனாசத்துக்கு மேல போகுது. ஐயா சொரிமுத்தம் கோயிலுக்கு போகுது. யாழி டிவி யூடியூப்ல எடுத்துட்டு இருக்காரு. அப்படியா? அவன் நாளைக்கு காலைல உங்க வீட்டம்மா பாப்பாங்க. பாக்கட்டா உங்க சொட்டே உடிச்சிருவாங்க. நம்ம கோயிலுக்கு யாரு வந்திருக்கா? யாழி யூடியூப் சேனல் வந்திருக்காரு. நேரடி ஒளிபரப்பு. ஆமா. நம்ம கோயில் நிகழ்ச்சியை எல்லாரும் செல்லுலே பாத்துக்கலாம். ஆமாய்யா. யாழி யூடியூப் சேனல் வந்திருக்காரு. அடேங்கப்பா. நேரடி ஒளிபரப்பு லைவா ஓடுது. லைவ். ஓ லைவ் இல்ல லைவ். ஆதிபராசக்தி அம்மா பார்வதா தேவியாகப்பட்டவள். ஆமா அம்மா. என்ன செய்யறா பாருங்கண்ணா. என்ன செய்கிறா? பகவான் இவ்வளவு சொன்ன பிறகு அம்மா பார்வதி எப்படி இருக்கிறா? பார்வதி எப்படி இருக்கிறா? அவ வாய் தீரந்து பேசலைய, வாய் தீரந்து பேசலைய, மறுவார்த்தை கூறலைய, மறுவார்த்தை கூறலைய, வாய் தீரந்து பேசலைய, வாய் தீரந்து பேசலைய, மறுவார்த்தை கூறலைய, மறுவார்த்தை கூறலைய. எம்மா 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 பார்வதியே, அம்மா பார்வதிய. ஆண்டவனார் சிவபெருமா, ஆண்டவனா சிவபெருமா. நீ மௌனமாக இருப்பதென்ன, நீ இருப்பதென்ன, மௌனமாக இருப்பதென்ன, நீ இருப்பதென்ன. மாய சக்தி சொல்லிடமா, மாய சக்தி சொல்லிடமா. இருப்பதென்ன இருப்பதென்ன, மாயசக்தி சொல்லிடமா, மாயசக்தி. சொல்லிடமா. ஏ அம்மா பார்வதி, ஓ ஓ ஓ. ஏன் இப்படி மௌனமா இருந்து கொண்டிருக்கிறாய்? பார்வதி வாயில இருந்து பேசுற கம்முன்னு இருக்கா. ஆமா. எம்மா பார்வதி ஓ ஓ ஓ அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஓ ஓ ஓ? பார்வதி வாயில இருந்து என்னன்னு பேசல. என்னங்கன்னு கேட்கறத விட்டு என்ன ஓ ஓ? ஆமா. எம்மா பார்வதின்னு கேட்டா என்னங்க என்ன அத்தான்னு கூடணும். இவர் என்னங்கன்னு கேட்டாலும் ஏ அப்பா அத்தான்னு சொன்னாதான் பாசம். அப்படியா? அத்தான்னு சொன்னாதான் பாசம். அதான் உண்மையான பாசம். அதை விட்டுட்டு எம்மா பார்வதின்னு சொன்னோடனே பார்வதி என்ன சொல்றா? என்ன சொல்றா? வாயை திறந்து பேசவே இல்லை. பார்வதி மௌனமா இருக்கா. அம்மா பார்வதி மௌனமா இருக்கிறாள். ஆமோ. உடனே ஆண்டவனா ஆகப்பட்ட சிவபெருமான் சொல்லுகிறார், என்னையா சொல்லுகிறான்? எம்மா பார்வதி, ஆமா, நீ மௌனமாக இருப்பதென்ன, 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 இருப்பதென்ன. மாய சக்தி சொல்லிடமா, சொல்லிடமா, சொல்லிடமா. மௌனமாக இருப்பதென்ன, இருப்பதென்ன, இருப்பதென்ன. இருப்பதென்ன, மாயசக்தி சொல்லிடமா, சொல்லிடமா, சொல்லிடமா. சொல்லிடமா. எம்மா எம்மா பார்வதி, ஆமா. மௌனமாயிருப்பதென்ன, ஆமா. மாய சக்தி சொல்லிடமா, ஆமா. என்று சொல்லி பகவான், என்று சொல்லி பகவான் பார்வதா தேவியம்மா அந்த பகவான் சொன்ன போல அந்த பக்க காதில் கேட்டு எங்கள் அம்மையான பார்வதி அவ வாய் திறந்து பேசலையே, 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 என் மறுவார்த்தை கூறலையே, குரலையே, குரலையே, பேசலையே, பேசலையே. பேசலையே, மறுவாக்கு குரலையே, குரலையே, குரலையே.
பேசவில்லை பார்வதி. ஆமா, மறுவார்த்தை கூறவில்லை. வாங்க போங்க உட்காருங்கன்னு ஒண்ணுமே பேசல. மௌனமாய் இருந்தவனே ஆண்டவன் சிவபெருமான் கேட்டாராம். என் படிகளுக்கும் பரமசிவம் பார்த்தார். பார்வதி, எதா இருந்தாலும் வாயை திறந்து சொன்னா தானமா தெரியும். உன் மனசுல இருக்கிற எனக்கு என்னமா தெரியும்? நீ உம்முன்னு இருந்தனா எப்படி தெரியும்? ஏன் அப்படி கம்முன்னு இருக்கேன்? ஏதாவது உனக்கு வேணும்னா கேளு. ஆமா, அப்படி என்று பகவான் சொன்ன உடனே ஆண்டவன் பகவான் இடத்துல, அம்மா பார்வதி. ஆமா ஐயா. பார்வதா தேவி அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா என்ன சொல்லுகிறார்? பகவானே, ஓ ஓ, எல்லா உயிருக்கும் நீங்க படி இழந்து விட்டு வந்தீர்களா? பார்வதி, எல்லா உயிருக்கும் படி வந்துட்டு வந்துட்டேம்மா. ஐயா ஆண்டவா சிவபெருமானே. என்ன 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 அம்மா? ஆண்டவா பகவானே. என்னம்மா பார்வதி, உனக்கு என்னாச்சு? எல்லா உயிருக்கும் நீங்க படி இழந்து விட்டீர்களா? எல்லா உயிருக்கும் படி வந்துட்டேன். ஆண்டவா பகவானே, என்னுடைய இடத்திலே பாருங்க. எப்படி எப்பாடி? ஐயா 8 நாளா என்னுடைய இடமதில, நல்ல நாளையாக பட்டினியா இருக்குதையா. பகவானே பரம்பொருளே பார்வதியால் வார்த்தை கேளோ. ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளோ. 8 நாளா ஐயா பட்டினியா இருக்குதையா. பட்டினியா இருக்குதையா. நல்ல நாளையாக பட்டினியா இருக்குதம்மா. பகவானிடத்திலே அம்மா பார்வதி கேட்டாளா. பார்வதி இப்பதான் வாய் திறந்து பேசுறான். ஐயா, ஓ ஓ, 8 நாளா பட்டினியா இருக்குன்னு பார்வதி சொன்னே சிவபெருமான் பார்த்தாரா. என் படிகளுக்கும் பரமசிவம் பார்த்தார். எம்மா பார்வதி, சுவாமி பகவானே, அப்படி என்றால் அந்த உயிரை நான் பார்க்க வேண்டும். என் கண்ணாலே பார்க்க வேண்டும். 8 நாட்களாக பட்டினியா இருக்கக்கூடிய அந்த உயிரை ஆமா நான் பார்க்க வேண்டும். கண்ணாலே பார்க்க வேண்டும். அப்படி என்ற ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்ன உடனே அம்மா பார்வதாதேவி என்ன செய்யறா பாருங்க. பார்வதி என்ன செய்யறா? அவ முந்தி கரப்பட்டு எடுத்தா முந்தானைய முடிச்சு விட்டா. கரப்பட்டு எடுத்தா முந்தானைய அவுத்தெடுத்தா. சிமிழத்தானே திறந்த போது 2 நல்ல எறும்புகளும் தினையரிசி கவ்வி கொண்டு ஐயா சுத்தி சுத்தி கவ்வி கொண்டு வாயிலே தினையரிசியை கவ்வி கொண்டு ஆமா அந்த எறும்பானது அப்படியே சுத்தி சுத்தி வருகிறதா. ஏன் சித்தின்னு வருது? பெரியம்மன்னு சொன்னானே ஐயா, எறும்பு வட்டமா சுத்தி சுத்தி வருது. ஓ, சுத்தி வருதா? எனக்கு சித்தின்னு சொல்லுது. அப்படியாக சுத்தி சுத்தி வரக்கூடிய வேளையிலே ஆமோ என்னாச்சு பாருங்கன்னா. எப்படி எப்பாடி? சுத்தி சுத்தி வரக்கூடிய வேளையிலே பார்வதாதேவி அம்மா பார்த்தாள். பார்வதி கண்ணாலே பார்த்துட்டா. ஐயோ, அச்சோ, ஆண்டவன் பகவானை நாம் பரிசோதனை செய்து எவ்வளவு பெரிய தவறாகிவிட்டது. ஆமாம் ஐயா. அம்மா பார்வதி, ஆமோ அறைக்குள்ள இருந்தாலும் அரணறியா மாயமில்ல. சிவனுக்குள்ள இருந்தாலும் சிவனறியா மாயமில்ல. கல்லுக்குள்ள இருந்துட்டாலும் கல்லுக்குள்ள
பரமசிவம் எடுத்து சொன்ன அப்படியாக சொல்லக்கூடிய வேளையிலே ஆமா அம்மா பார்வதா தேவி பார்க்கிறாள். பார்வதி இப்பதான் பாக்குறேன். அடடடடா, அச்சச்சோ அச்சச்சோ, ஏ பகவானுடைய படியிழப்ப நம்ம பரிசோதிக்காம வைத்தது எவ்வளவு பெரிய தவறா போச்சு. பரிசோதனை பார்த்தது பொல்லாத தவறா போச்சு. நம்ம ஆண்டவனை சோதனை செய்யலாமா? ஆமா, பெரிய தவறா போச்சு. ஆண்டவன் சிவபெருமானை நாம் சோதனை செய்யலாமா? ஆமா ஆமோ என்று அம்மா பார்வதா தேவியாகப்பட்டவள் எப்படி 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 ஆண்டவன் பகவானிடத்துல ஆமா ஐயா தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டா வழக்கு அதோட முடிஞ்சது. அதான் சொல்லுவா, உப்ப தின்னா தண்ணி குடிக்கணும், தப்பு செய்தா தண்டனை வாங்கணும். நம்ம தவறு செஞ்சுட்டோம்னா மன்னிப்பு கேட்டணும். அந்த தவறை மறைக்கிறதுக்கு மாறி மாறி துள்ள கூடாது. ஒரு பொய்ய மறைக்க பிறகு 9 பொய் வந்துடும். என் அம்மா பார்வதா தேவி என்ன பண்றா தெரியுமா? எப்படி எப்படி அறியாமல் செய்த குற்றம் செய்த குற்றம் அறியாமல் செய்த குற்றம் செய்த குற்றம் பகவானே பகவானே ஆண்டவனை பொறுக்க வேண்டும் பொறுக்க வேண்டும். அறியாமல் செய்த குற்றம் செய்த குற்றம் அறியாமல் செய்த குற்றம் செய்த குற்றம் செய்த குற்றம் பகவானே பொறுக்க வேண்டும் பொறுக்க வேண்டும். அறியாமல் செய்த குற்றம் செய்த குற்றம் தெரியாம செய்த குற்றம் செய்த குற்றம் செய்த குற்றம் தெரியாம செய்த குற்றம் செய்த குற்றம் செய்த குற்றம் பகவானே கடவுளே பகவானை பொறுக்க வேண்டும் பொறுக்க வேண்டும். தெரியாம செய்த குற்றம் செய்த குற்றம் தெரியாமல் செய்த குற்றம் செய்த குற்றம் செய்த குற்றம் பகவானே பொறுக்க வேண்டும் பொறுக்க வேண்டும். தெரியாமல் செய்த குற்றம் செய்த குற்றம் ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே அடியாளோட வார்த்தைகளே அடியாளோட வார்த்தைகளே பகவானே பரம்பொருளே பகவானே பரம்பொருளே ஆண்டவா சிவபெருமானே ஆமா படியிலிருந்து வரக்கூடிய பகவானே சிவபெருமானே ஆமா அம்மையாகப்பட்ட இந்த பார்வதா தேவியாகப்பட்டவள் ஆமண்ணா ஆண்டவனே பகவானே பகவானை ஆண்டவனே பகவானே பகவானை அறியாம செய்த குற்றம் செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்க வேண்டும் பொறுக்க வேண்டும். அறியாம செய்த குற்றம் செய்த ஐயா, குற்றம் செய்த குற்றம் சிவனாரே பொறுக்க வேண்டும் பொறுக்க வேண்டும். சிவனாரே பொறுக்க பொறுக்க வேண்டும் பொறுக்க வேண்டும். அறியாமலே செய்த குற்றம் செய்த குற்றம் குற்றம் சிவனாரை பொறுக்க வேண்டும் பொறுக்க வேண்டும் நானே ஒதுக்க வேணாம். பொறுக்க வேண்டும். அறியாமல் செய்த குற்றத்தை ஆண்டவனே பொறுக்க வேண்டும். தெரியாம செய்த குற்றம் தெய்வமே பொறுக்க வேணும். பொறுக்க வேண்டும். தெரிஞ்சோ தெரியாமலையோ ஆமையா, இந்த தவறு நான் செஞ்சுட்டேன் சுவாமி. ஆமா சுவாமி. என் ஆண்டவனே பகவானே, படி அளக்கும் பகவானே, என்னை மன்னித்து அருளுங்க சுவாமி. ஆமையா. பார்வதி இப்பதான் கவலைப்படுறான். ஏண்டா பரிசோதனை பார்த்தா வரேன். ஆமா, தப்பா போச்சே. பார்வதிக்கு ரொம்ப கவலை. அதாவது கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. ஓ, கல்லாதது உலகளவு. எல்லாம் நமக்கு தெரியும்னு நம்ம நினைக்க கூடாது. யாருமே நினைக்க கூடாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலே உண்டு. கட்டாயம் உண்டு உண்டு. நான் பெருசு நீ பெருசு எல்லாம் பேசக்கூடாது. ஆமா, யாருமே பெருசு கிடையாது. நான் பெரிது நீ பெரிது நீ பெரிது நீ பெரிது நீ பெரிது எங்கள் பார்த்ததுண்டு. நான் பெரிது நீ பெரிது நீ பெரிது நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன். ஆமா. ஏ பார்வதி, என்ன பாத்தியா? ஆமா, கட்டின கணவன் என்னையே நீ சோதனை பண்ணிட்ட பாத்தியா? என்னையே பரிசோதனை பார்த்துட்டிய பார்வதி. பகவானே, என்னாச்சு? ஏதோ தெரியாம நான் உங்களை சோதனை பண்ணிட்டேயா? என்ன மன்னிச்சிருங்க சுவாமி, மன்னிச்சிருங்க. ஐயா கோவப்படுறீங்க, அதுக்காக கோவப்படுறீங்க ஐயா.
கோபமே வேண்டாம். பகவானே, நீங்க என்னை படியிழக்க போகும்போது கூட கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா ஆமா ஐயா, நான் உங்களை சோதனை பண்ணிருக்கவே மாட்டேன். இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது. ஆனா நான் படியிழக்க போகும்போது நீங்க என்னை கூட கூட்டிட்டு போகாம விட்டுட்டீங்க தெரியுமா? அதான் இவ்வளவு பிரச்சனையே வந்து சுவாமி. அதனால தான் நான் உங்களை பரிசோதனை செய்தேன். அதே அப்பா, அதனால ஆண்டவா பகவானே, ஆமா, இந்த கைலாச பர்வதத்திலே எப்படி அம்மா பார்வதா தேவி எனக்கு ஆமோ பகவானே, அம்மா, ஆண்டவா சிவபெருமானே, இந்த கைலாச பர்வதத்திலே ஆமா ஐயா, பார்வதா தேவி எனக்கு நீங்க ஒரு வரம் கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு வரம் கொடுக்க வேண்டும். என்ன வரம்? எப்பேற்பட்ட வரம் எனக்கு வேணும் தெரியுமா? எப்படி அம்மா? கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை வர வேண்டும் ஐயா. 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 மடியில் வைத்து விளையாட முதல்ல வர வேண்டும் ஐயா. மடியில் வைத்து விளையாட முதல்ல வர வேண்டும் ஐயா. 8 நல்ல நாளைக்குள்ள மடி குழந்தை வேண்டும் ஐயா. மாப்பிள்ளையோ இல்லாமலே மடி குழந்தை வேண்டும் ஐயா. கணவனும் தான் இல்லாமலே கை குழந்தை வேண்டும் ஐயா. கணவனே இல்லாமலே கை குழந்தை வேண்டும் ஐயா. பகவானே பரம்பொருளே 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 பார்வதியால் வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ பார்வதியால் வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ அம்மா என்னையா கேட்கிறான்? ஐயா பகவானே பரம்பொருளே ஆண்டவனே பகவானே, எனக்கு எப்பேற்பட்ட வர வேண்டும் தெரியுமா? எப்படி 8 நாளைக்குள்ள எனக்கு குழந்தை வர வேண்டும். அடே அப்பா, எப்படி 8 நாளைக்குள்ள பிள்ளை வந்து கேட்கா பார்வதி. 8 நாளைக்குள்ள எனக்கு குழந்தை வர வேண்டும் என்று கேட்டாள். அது எப்பேற்பட்ட பிள்ளை கேட்கிறான்? அப்படியாக அம்மா பார்வதா தேவி கேட்ட உடனே ஆமோ பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். என் படிகளுக்கும் பரமசிவம் பார்த்தார். எம்மா ஐயா பார்வதி, உனக்கு 8 நாளையில குழந்தை வர வேணுமா? கட்டாய வனு சுவாமி. அப்படி 8 நாளைக்குள்ள நான் உனக்கு புள்ள வரம் கொடுத்தேன்னா ஆமா, அந்த குழந்தையை வைத்து சரி உனக்கு பெருமை இருக்காதம்மா. பாருங்க, பெருமை இருக்கோ சிறுமை இருக்கோ அதை பத்தி பரவாயில்ல. ஆமா, கட்டாய 8 நாளைக்குள்ள பிள்ளை வேணும் 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 சுவாமி. அப்படி என்று சொல்லக்கூடிய வேளையில ஆமோ ஆண்டவனாகப்பட்ட இந்த சிவபெருமான் என்ன சொன்னா தெரியுமா? என்னையா சொல்லுகிறான்? அம்மா பார்வதி, ஆமா, உனக்கு 8 நாளைக்குள்ள குழந்தை வர வேணும்னு சொன்னா ஆமா, நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? அந்த கைலாச பர்வதத்தில் வடக்கு கோட்டை வாசலில 1000 மண்டபமா அணி அணியாயமா இருக்குதம்மா. 1000 மண்டபத்தில் 32 தூணருக ஒரு தூண்டாத நல்ல மணிவிளக்கு சுடர் விட்டு தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு இறந்திடுமா. மணிவிளக்கு அருகாக மணிவிளக்கு அருகாக எம்மா பார்வதிய
தூண்டாத மணி விளக்கு சுடர் விட்டு எரியுதம்மா சுடரை விட்டு எரியுதம்மா சுடர் விட்டு எரியும் போது சுடரை விட்டு எரியும் போது அம்மையான பார்வதியா அம்மை உமை பார்வதியா ஆதிபரா சக்தி அம்மா ஆதி பராசக்தி அம்மா அம்மையாகப்பட்ட பார்வதா தேவி அம்மா ஆமா ஆதிபராசக்தி அம்மை உமையவள் பார்வதா தேவி அம்மா ஆமா ஆமாம்மா ஆண்டவன் பகவான் சொன்னபடியே அந்த தூண்டாத மணிவிளக்கருக்காக வருகிறார் 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 எப்படி வருகிறார் எப்படின்னா வருகின்றான் காலையிலே 4 மணிக்கெல்லாம் எழுந்திருந்து அப்படி தீர்த்தமாடி மாத்துடத்து திருநீற்று காப்பணிந்து திருநீர்த்து காப்பணிந்து ஈர நல்ல துயிலோடு ஆமண்ணா என் அம்மையாகப்பட்ட இந்த பார்வதா தேவியாகப்பட்டவள் பார்வதா தேவியானவள் அவள் எப்படி வருகா பாருங்கண்ணா எப்படின்னா வருகின்றான் அப்படியே தீர்த்தமாடி மாத்துடத்து திருநீற்று காப்பணிந்து காப்பணிந்தான் ஈர நல்ல துயிலோடு வருகிறாள் பார்வதா தேவியாகப்பட்ட வருகிறார் வருகிறார் வருகிறான் அப்படி வரக்கூடிய வேளையிலே ஆமண்ணா அந்த சுடராகப்பட்டது எழுந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே வேலையில் என் அம்மையாகப்பட்ட பார்வதா தேவியாகப்பட்டவள் பார்வதா தேவியானவள் உண்டாத மணி விளக்கருகாக வந்து ஆமண்ணா அப்படி முந்திக்கரை பட்டெடுத்து பட்டெடுத்து அவன் உண்டானைய ஏந்துவாளா ஏந்துவாளா உண்டானைய ஏந்துவாளா முந்தானைய ஏந்துவாளா முக்கணியால் பார்வதியா முக்கணியாள் பார்வதியா அப்படி முந்தானைய ஏந்தும் போது முந்தானைய ஏந்தும் போது ஆண்டவனார் எங்க சிவபெருமா ஆண்டவனா சிவபெருமா ஆண்டவன் சிவபெருமான் சொன்னபடியே ஆமா அம்மையாகப்பட்ட இந்த பார்வதா தேவியாகப்பட்டவள் ஆமோ அப்படியே தூண்டாத மணி விளக்கு அருகாக வந்து 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 அப்படியே ஈரநல துயிலோடு அம்மா தீர்த்தமாடி மாத்துடத்து திருநீற்று காப்பணிந்து அணிந்து அணிந்து காப்பு விட்டா கடையம் விட்டா கண்ணாடி விளையலிட்டார் ஆமோ ஆமா என் அப்பு சிலையிலகி 1000 கண்ணுடையால் ஆமோ கோல சிலையிலகி கோபால் என் தங்கையம்மா ஆமாம்மா வெள்ளிச்சப வரதக்காரி வேப்பலைக்கு சொந்தக்காரி என் ஆதிபராசக்தி பார்வதி அப்படியே வந்து முந்தானை ஏதி நிற்கும் போதுதான் ஆ, ஆண்டவனாகப்பட்ட இந்த சிவபெருமான் ஆமா பார்வதா தேவிக்கு தெரியாமல் தெரியாம பின்னாலே பதுங்கி பதுங்கி வருகிறார் அடே அப்பா ஆதி பராசக்தி அம்மாளுக்கு தெரியாமல் தெரியாமல் பின்னால பதுங்கி வந்து ஆ, அந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கை ஆமா எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கை ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சிவபெருமா அந்த தூண்டா அந்த மணி விளக்கை ஆமா அப்படி தூண்டி விடும்போது ஆமையே அந்த விளக்கானது பிரகாசமாக எரிகிறது ஆ, தூண்டாத மணி விளக்கை சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விளக்கை ஆமா பகவான் தூண்டி விடும்போது சரி சுடர் விட்டு அந்த விளக்கானது எரிந்து கொண்டிருக்கிறது ஏ அப்பா அப்படி சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கும் போது ஆமா அந்த விளக்கில இருந்து ஆ, என்ன பறந்து வருது பாருங்க எப்படி ஐயா எப்படி முத்து போல மூன்று சுட மூன்று சோட மூன்று சுட மூன்று சோட முந்தானையில விழுந்திடுமா ஏ முத்து போல மூன்று சோட மூன்று சுட முந்தானையில் விழுந்திடுமா முந்தானையில விழுந்த போதே விழுந்த போது போல மூன்று சுட முத்து போல மூன்று சோட போல மூன்று சுட முத்து போல மூன்று சோட முந்தானையில விழுந்திடுமா முந்தானையில் விழுந்திடுமா முந்தானையில விழுந்த போது முந்தானையில் விழுந்த போது அம்மையான பார்வதியா அம்மையான பார்வதியா உள்ள வரம் கிடைத்ததென்று உள்ளே வரம் கிடைத்ததென்று உள்ள வரம் கிடைத்ததென்று உள்ளே வரம் கிடைத்ததென்று அம்மையான பார்வதியா அம்மையான பார்வதியா மெல்ல பிடித்து கொண்டாள் ஆமோ பிடித்து கொண்டாள் கட்டழகி பார்வதியா கூட்டி நல்ல எடுத்துக் கொண்டார் பிடித்து கொண்டாள் எடுத்துக் கொண்டார் பிடித்து கொண்டாள்